சில athletes-க்கு சில விஷயம் தேவை, அது நம்ம பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஆனா நான் இன்னும் கூட சொல்றேன், we are not doctors. ஓகேயா? அப்பாவும் பையனும் சேர்ந்து வராங்க. The son is like 17 years, 18 years. என் பையனுக்கு பாடி பில்டிங் பண்ணுமா, எனக்கு மெடிசன் இல்லாம கொஞ்சம் கத்து கொடுத்துருங்கன்னு ஃபாதர் கம்ஸ் அண்ட் சேஸ், I see the change in perspective. ஐயோ நான் இதெல்லாம் காம்படிஷன் பண்ணேன், இதெல்லாம் இந்த பொருள் எடுத்துட்டு எனக்கு ஹெல்த் கெட்டி போச்சு, இனிமேல இருந்து நான் நேச்சுரலா பண்ண போறேன், நேச்சுரல் பண்ணி தான் நேச்சுரல் ஷோஸா பண்ண போறேன், அந்த மாதிரி ஆள் கூட நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஆமா. வெல்கம் டு த கிரைண்ட் பாட்காஸ்ட் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட திரும்ப கோச் முர்துசா ரஷீத் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சீசனை பத்தி அவரை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ண போறோம். So here we go. Welcome to the podcast மச்சான். எப்படி இருக்க? ஹாய் நல்லா இருக்க முரளி, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். So this is the first time we are talking online ன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 years of friendship. நாங்க ரெண்டு பேர் வீடியோ கால் பண்ணதில்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மீட் பண்றோம். So there is going to be a lot of fun. So first let us dive directly into the topic. போன வாட்டி நம்ம பண்ணப்பவே நிறைய பேர் ஆஃப் சீசனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஆஃப் சீசன் அப்படின்னா முர்துசா ரஷீதை பொறுத்த வரைக்கும் என்னது? இப்போ ஆஃப் சீசன் சொன்னா, ஆஃப் சீசன் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் அ பாடி பில்டர். இப்போ பாடி பில்டர் சொன்னீங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல பாடி பில்டர் இருக்கா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நிறைய பசங்களா ஸ்டார்ட் பண்ணும், மசில் பிடிக்கணும், சீக்கிரமா ஸ்டேஜ் ஏறி காம்படிஷன்ஸ் வின் பண்ணும், அந்த மாதிரி ஆசையை வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஆளுக்கு ஆஃப் சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸோ சில பாடி பில்டர்ஸ் 10 years 15 years ட்ரேடிங் பண்ணிட்டு அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற பாடி பில்டர்ஸ்க்கு ஆஃப் சீசன் முக்கியம், எஸ் நோ டவுட். பட் ஆஃப் சீசன்ல அவர் அட்லீஸ்ட் பாடி பில்டிங் பத்தி யோசிக்கணும். நிறைய இப்போ பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பழைய நம்ம காலத்துல அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், காம்படிஷன் மட்டும் 3 months முன்னாடி ட்ரைனிங் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லா விட்டுருவோம். இதுக்கு அந்த டைம் காம்படிஷனே ஒரு சீசன் பிரகாரம் வரும். இதான் ஒரு 3 மாசம் தான் எல்லா காம்படிஷன் இருக்கும். மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இன்டர் டிஸ்ட்ரிக்ட், சவுத் இந்தியா, நேஷனல்ஸ், அந்த 4-5 காம்படிஷனுக்கு மட்டும் நம்ம இந்த 3 to 4 months ட்ரைனிங் பண்ணிட்டு காம்படிஷன் சீசன் முடிச்சுட்டு நம்ம விட்டுருவோம். ஓகேயா? ஆனா இப்போ அந்த மாதிரி இல்ல. இப்போ ஃபுல் இயரா நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்காங்க, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபுல் இயர் ஒரு பாடி பில்டர் என்ன பண்றான், ஆல்மோஸ்ட் காம்படிஷன் பாடியில தான் வச்சு ஆகணும். அவர் எதுக்குன்னா பாடி ஃபேட் லெவல்ஸ் அவர் மீடியம் வச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம காலத்து மாதிரி நம்ம 25% 30% எல்லாம் நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஃபேட்டை பிடிச்சிட்டு அப்புறம் திருப்பி குறைதுக்கு நம்ம டைம் எடுப்போம். ஒரு 12 to 16 weeks மினிமம் டயட் வேணும். ஆனா இப்போ நம்ம பாடி பில்டர்ஸ் பாக்குறோம் என்னன்னா 3 to 4 weeks கூட ரெடி ஆகி ஒரு காம்படிஷன் பண்ணலாம், அந்த மாதிரி லெவல்ல இருக்காங்க. ஆனா ஆஃப் சீசன்னா மெயினா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆஃப் சீசன்னா கேலரிஸ், அதே கேலரிஸ் தான் சாப்பிடுறாங்க, எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க டயட்லயே சரி ஒர்க் அவுட்லயே சரி. ஓகேயா? அவர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம ஒரு அப்படியே போயிட்டு அப்படியே ஏதாவது ஒரு காம்படிஷன் பண்ணா அப்படியே பண்ணிக்கலாம், ஆனா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஓகே, சோ இஃப் யூ வாண்ட் டு புட் ஆன் ஈவன் 1 or 2 pounds ஆஃப் மசில், அதுக்கு வர நல்ல ஆஃப் சீசன் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஆஃப் சீசன் என்ன, இன்னும் ட்ரைனிங் அடுத்த லெவல் நம்ம எடுத்துன்னு போகணும். அந்த அடுத்த லெவல் எடுத்துன்னு போறதுக்கு நம்ம கேலரிஸ் வர அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆனதான் அந்த ஸ்ட்ரென்த் வரும், அந்த கிளைகோஜன் ரிட்டென்ஷன் வரும், நல்ல ஃபுல்னஸ் வரும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் அடுத்த சீசனுக்கு நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் காமிக்கலாம், இல்லனா ரொம்ப கஷ்டம் பண்றதுக்கு. ஓகே, சோ இப்போ when you say calories has to be increased அப்படினா, யூசுவலா ஒரு let's say ஒரு நல்ல சீசன்ட் பிளேயர் இருக்கா, ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சு செகண்ட் சீசனுக்காக ஆஃப் சீசன் பண்ற ஒருத்தர் இருக்காரு அப்படி வச்சுக்கோ, அவருக்கு எப்படி நம்ம ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம்? சோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி he is coming into. இப்போ சே எக்ஸாம்பிள் அவர் ரொம்ப ஃபேட்டா வராரு, ஸோ ரொம்ப ஃபேட்டா வராருன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே அவருக்கு ஆஃப் சீசன் டயட்ல நம்ம போட்டோம்னா அவர் இன்னும் ஃபேட்டை தான் பிடிக்க போறாரு. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 4 to 6 weeks அவர் நார்மல் ஃபுட்டு மட்டும், சில ஃபுட்ஸ் நம்ம குவாலிட்டி ஃபுட்ஸா கொடுத்தானா அவர் கண்டிப்பா ஒர்க் அவுட்ல அவர் லைட்டா கார்டியோ கூட கொடுத்துட்டு லைட்டா பாடி ஃபேட் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட ஆஃப் சீசன் பண்ணலாம் டிபெண்டிங். இப்போ யாரும் எக்டோமார்பிக் வராங்க, எக்டோமார்பிக் மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, எப்போ பார்த்தனா ஆப்ஸ் தெரியும்,
எப்போ பார்த்தனா டீடைல்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஆள்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவரெல்லாம் காம்படிஷன் ஈஸியா நிறைய காம்படிஷன் பண்ணுவாங்க. ஆனா எல்லா காம்படிஷனும் ஒரே மாதிரி பாடி தான் இருக்கும் அவருக்கு. ஓகேயா? லைட்டா மேல ஃபுல்னஸ் மேல கீழ தான் இருக்கும். வேற ஏதோ மசில் குவாலிட்டில அவ்வளவு சேஞ்சஸ் காட்ட முடியாது அவரு. சோ அந்த மாதிரி ஆளுக்கு தான் நம்ம ஸ்பெஷலா பார்த்துட்டு கொஞ்சம் கேலரி சர்ப்ளஸா கொடுக்கணும். எவ்ரி 3 to 4 days மேக் ஷூர் தட் வி கிவ் அ சீட் மீல். ஸோ அதுல என்ன ஆகும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேலரிஸ் அவர் சாப்பிட போறாரு. ஸோ அந்த மாதிரி கேலரிஸ்னா நாட் நெசசரி லாட் ஆஃப் ப்ரோட்டீன். The quality carbohydrates and healthy fats, that is what we need to add in the diet, because that is what they must have been missing. Because அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, ஆஃப் சீசன்னா என்ன வேணா சாப்பிடு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க நிறைய கோச்சஸ், நிறைய அவர் ஜிம்ல இருக்குது ஆள் ட்ரெய்னர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆஃப் சீசன்ல என்ன வேணா சாப்பிட, காம்படிஷன் டைம் மட்டும் இந்த 4-5 ஃபுட் மட்டும் சாப்பிட்டா நீ ஃபார்ம்ல வந்துருவ அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா அந்த ஆஃப் சீசன்ல கூட நம்ம எப்படி அவருக்கு குவாலிட்டி எவ்ரி 3 hours 2.5 hours அவர் மீல் கொடுத்துட்டு அவர் எக்டோமார்பிக் இருந்தனா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பார்த்துட்டு சில கார்போஹைட்ரேட் அவர் பாடிக்கு சூட் ஆகும், என்ன சூட் ஆகுது என்ன சூட் ஆகாம இருக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம கொடுக்கணும், வேற எதுவும் இல்லை. ஆனா அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், நோ டவுட். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ட்ரைனிங்காக என்ன வராங்க, காம்படிஷன் 1 month முன்னாடி தான் வருவாங்க. அவர் வந்து சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு 1 month இருக்கு காம்படிஷன், ஏதாவது பண்ணி கொடுங்க. ஆனா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவருக்கு. ஆனா நான் என்ன சொல்லுவேன், இது 1 month பாடி உனக்கு ஃபைனல் பாடி இல்ல. இந்த 1 month நான் இல்ல யார வேணா உனக்கு ரெடி பண்ணலாம், அது பெரிய விஷயம் இல்ல. நீ என்கிட்ட ஒரு ஆஃப் சீசன் பண்ணு, அந்த பண்ணிட்டு அடுத்த சீசன் நான் உனக்கு கேரண்டி சொல்றேன் அந்த மாதிரி சேஞ்ச் காமிப்பேன். ஸோ ஐ ஹாவ் பீப்புள் whom in my current this thing I have put on at least 3 to 4 kgs of solid muscle in their frame. In that way I say is the previous show when he's on stage, say he's 71 kgs. After 6 to 8 months when he is competing again, he is 3 to 4 kgs heavier in that drive body weight. So that really shows that he is 4 kgs heavier, and not even 4 kgs heavier on scale. When you're going to see their photos itself, you will be able to find out that he has done this thing. But then people will say that இவர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருப்பாரு, அதுக்காக தான். ஆனா trust me, it is all about food and the training you are giving and the importance of the off season you are giving. Trust me, that is how it goes. அதாவது நம்ம எல்லாம் கூட ஆஃப் சீசன் பண்ணும்போது இனிஷியலி நம்ம எல்லாம் பண்றது, ஓகே ஆஃப் சீசன் வந்துருச்சா பீஸா சாப்பிடு, KFC போய் சாப்பிடு. இல்ல நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் காம்படிஷன் கம்ப்ளீட் பண்ணேன். நான் 2011 லாஸ்ட் காம்படிஷன். இன் மை லைஃப் ஐ ஹேவ் நெவர் டன் ஆஃப் சீசன் because I will always leave bodybuilding. That is what, okay, that time this was not my main job. Okay, job in the sense I used to do with passion, no doubt, but we were never told that in the off season also you have to keep training heavy, eat the quality foods, because நம்ம காலத்துல என்னன்னா ஆல்ரெடி இந்த 3 months வரே முட்டை, வரே சிக்கன், வரே ஃபிஷ், ப்ரோக்கலி, ஸ்பினிச், கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் ஓட்ஸ், அது சாப்பிட்டு நம்ம போர் ஆயிடுவோம். ஸோ நம்ம விட்டோம்னா நம்ம என்ன ஆகும்னா, ஆனா அந்த டைம் அவ்வளவு சயின்ஸ் கூட அவ்வளவு நம்மளுக்கு தெரியல, அவ்வளவு எப்படி டயட்டிங் ஸ்டைல் எப்படி தெரியணும் இதெல்லாம் அவ்வளவு நம்மளுக்கு தெரியல. சோ கண்டிப்பா அந்த டைம்க்கு நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ காம்படிஷன் சீசன் முடிச்சிச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடலாம். நம்ம உனக்கே தெரியும் நம்ம எல்லாம் காம்படிஷன் முடிச்சு பீஸா பர்கர் தான் சாப்பிட போவோம் நம்ம. ஆமா ஆமா. சி இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து ஆஃப் சீசன் வந்துருச்சா, ஓகே நம்ம வந்து எப்பவுமே வெயிட்ட சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆஃப் சீசன்ல. மோர் தேன் தட் ஏன்னா எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க 100 கிலோ குடிச்சிட்டு அப்புறம் 80 kg வரணும். தட் டைம் நான் வந்து 80 kg பண்ணுவேன் அப்படின்றதுனால காம்படிஷன் முடிச்சு 2 monthsக்குள்ள we have to gain the 20 kgs அப்படின்ட்டு ஒரு ரஷ் பண்ணுவோம். பட் அகைன் அண்ட் அகைன் திரும்ப அதே 80 kgல தான் அதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். And things started changing எப்போனா நம்ம ப்ராப்பரா கார்போஹைட்ரேட்ஸ், யூ நோ மை appetite, 100 gram oats நான் பிரேக்ஃபாஸ்ட்ல எடுப்பேன். அண்ட் ஒர்க் அவுட் டைம் சுகர்ஸ் we went crazy. அதெல்லாம் இப்ப சொன்னா காமெடி தான், பட் ஸ்டில் ஜாம்பன் அண்ட் ஸ்ப்ரைட் தான் நம்மளோட மெயின் ஃபியூயல் சப்ளை. இன்னைக்கு வந்து நம்ம அமினோ ஆசிட் குடிக்கிறோம், அப்புறம் ப்ராப்பரா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கிறோம். பட் தட் வாஸ் அ ஃபேஸ். ஆனா இன்னைக்கும் மெனி பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அப்படின்னா பாடி பில்டிங் இன் த சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் வந்து பேஷன் அப்படின்றத விட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்காக பண்றாங்க. பட் இன்னும் வில்லேஜ் சைட்ல செம்ம பொட்டன்ஷியல் இருக்கு. பிகாஸ் ஐ நோ யூ ஆர் ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டவுன் சவுத். இந்த பசங்களுக்கு எல்லாம் இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எந்த கோச்சா இருக்கட்டும் ஜிம்மா இருக்கட்டும் என்ன பண்ணுவேன், ஆஃப் சீசன் 20 கிலோ வெயிட் பிடிக்கணும், 30 கிலோ வெயிட் பிடிக்கணும், பிடிச்சிட்டு திரும்ப அதே 60-65ல வரும்போது இட் இஸ் அ வெரி பேட் அதாவது வந்து பாடி பில்டிங்ன்றது தவிர வாட் தே ஆர் டூயிங் இஸ் அவங்களோட ஹெல்த்ல தே ஆர் பிளேயிங் வித். உங்க பாடி திடீர்னு ஒரு வாரம் வந்து 100 kgல இருக்கு, 2 மாசத்துல திரும்ப 60 kgல இருக்கு அப்படின்னும் போது ஐ see a compromise in health. So
getting on to the next topic. இன்னொரு இஷ்யூ சொல்லிக்கிறேன். see that is அது எதுக்கு காரணமே, இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா எல்லா கோச்சஸ்க்கு என்ன மாதிரி பிளேயர் வேணும், எப்பவுமே ஃபார்ம்ல இருக்கணும். ஃபார்ம்ல இருந்தனா உடனே அவருக்கு சைன் பண்ணி 1 monthல காம்படிஷன் பண்ணி வின் பண்ணணும். அந்த மாதிரி ஆள் தான் தேவை. கரெக்டா? சோ இப்போ நீ ஏதாவது ஒரு கோச் சைன் பண்றேன்னா, சைன் பண்ணிட்டு அவருக்கு சொல்றேன் ஆஃப் சீசன் பாக்குறேன்னா, அந்த கோச் உனக்கு மதிக்கவே மாட்டாங்க. எதுக்குன்னா அவருக்கு நீ ஆஃப் சீசன்ல யூஸ்லெஸ். பிகாஸ் நீ அப்டேட்ஸ் போட மாட்ட, நீ குவாலிட்டி பாடி வைக்க மாட்ட, லைட்டா ஃபேட் வச்சிருப்ப. சோ ஹீ இஸ் ஆஃப் நோ யூஸ். கரெக்டா? சோ அவர் என்ன பண்ணுவான், வெறும் மந்த்லி ஒன்ஸ் தான் ஏதாவது ஒரு புரோட்டோகால் அமைச்சிட்டு அவர் காணாம போயிடுவான். ஓகே? சோ அந்த பேக்கப் எதுவும் பண்ண மாட்டாரு. ஹவு மச் கேஜிஸ் யூ ஆர் புட்டிங் ஆன். அவர் என்ன சொல்லிடுவாரு, இது ஆஃப் சீசன் என்ன வேணா சாப்பிட்டிக்கோ, இந்த ட்ரைனிங் பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, அப்படி சொல்லி விட்டுருவாரு. இப்போ நீ சடனா அவருக்கு போய் மெசேஜ் பண்ணுவேன், சார் ஐ எம் பிளானிங் டு கெட் ரெடினா, ஓ அந்த டைம் தான் அவர் சீரியஸ் ஆவா. எதுக்குன்னா அவர் ஃபேட் லாஸ் பண்ணா, 2-3 போஸ்ட் போட்டா, 2-3 இது பண்ணதா அவருக்கு அவர் யூஸ்ஃபுல். அதுதான் காரணமே. நிறைய பேர் ஆஃப் சீசன்ல அந்த கெயின்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே? சோ அது நம்ம ஆஃப் சீசனு ஒரு கோச்சே அவருக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டார்னா எப்படி ஒரு பிளேயர் நல்லா பெட்டர் ஆக முடியும்? சோ எனக்கு அதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், ஒரு கண்டிஷன் எடுத்துன்னு வரணும்னா யார் வேணா எடுத்துன்னு வரலாம். அது ஒரு பிக்ஸ்டு இதுதான், இந்த ஃபுட் சாப்பிடுங்க, இந்த பொருள் எடுங்க, ஒரு 12 வீக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டயட் பண்ணா ஃபேட் லாஸ் ஆக போகுது. அதுல ஒரு ஃபார்ம் பிடிக்க போறீங்க. ஆனா அந்த ஃபார்ம் எவ்வளவு நீங்க ஆஃப் சீசன்ல ஒரு 5-10 கிலோ மசில் புடிச்சிட்டு எவ்வளவு கிலோ உங்களுக்கு மசில் லாஸ் ஆகி நீங்க ஃபார்ம் பிடிக்கிறீங்க, அதுலதான் ஒரு நல்ல கோச் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. மேக்சிமமா மசில் மெயின்டைன் பண்ணி அது சேவ் பண்ணி மேக்சிமம் ஃபேட் லாஸ் பண்றது, அதுதான் ஒரு சயின்ஸ். ஒரு ப்ராப்பர் சயின்ஸ், ஒரு ப்ராப்பர் கோச்சிங் கொடுத்துட்டு ஒரு கோச் வர அளவுக்கு எடுத்துன்னு வருவாரு. ஓகேயா? அதுதான் நிறைய பேருக்கு தெரியாத சொல்லி நிறைய பேர் கோச்சுக்காக இது சைன் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஆனா நான் நிறைய பார்த்திருக்கேன், கோச்சஸ் ஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் த கிளையன்ட்ஸ் இன் த ஆஃப் சீசன். That is the reason a person is not showing greater difference in the next competition he is competing with. That is the main problem. See, we are not telling that okay, you suddenly after 8 months you start winning gold, you will win the Sheru Classic, this that. I'm not telling like that. But you have to fight your own battle. You can look good on your goal should be looking better than your previous competition. That's all. That is what is in your hands. Getting first, second, third is not in your hands. Because always எந்த காம்படிஷன்ல ஏதாவது ஒரு ஆளு உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஸ்டேஜ்ல. அவர் வின் பண்ண போறாருன்னா யூ கான் சே தட் நான் 8 மாசம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அவ்வளவு 4 kg புடிச்சு ஆனா கூட நான் கோல்டு வாங்க முடியல. தட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே? சோ தட் இஸ் வாட் பீப்புள் they want call fast results, quick results. 2 months 3 monthsல ஏதாவது இப்போ ஒரு சைன் பண்ணா எனக்கு 3 monthsல ப்ரோ கார்டு வாங்கணும், இந்த மாதிரி வாங்கணும்னா it doesn't happen like that. It is a body putting on every strand of muscle is such a difficult process. That's the toughest job. That is what நான் எல்லாருக்கும் சொல்வேன். Fat loss பண்றதுக்கு it is not a great job. It is very very easy actually. Your mind needs to be strong in fat loss. That's all, nothing else. Whereas off season you have to literally force feed yourself certain times and you have to do certain things at that body weight. It is very very difficult. நிறைய பேர் பண்ண முடியாது. அவ்வளோ பாடி வெயிட் ஹெவி ஆனா அவர் சில டைம் வாக்கே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். ஆனா அது கூட டேஞ்சரஸ் சில வாட்டி. எதுக்குன்னா அது நிறைய வாட்டர் வெயிட் தான் இருக்கும் பாடியில. தட் இஸ் வெரி, அது நிறைய வாட்டி என்ன கார்போஹைட்ரேட் நம்ம சூஸ் பண்றோம் அதுல தட் இஸ் அ வெரி வெரி வேலிட் திங் we need to find out. That's all, nothing else. சரி, இப்போ முர்துசா அவரோட கிளையண்ட்ஸ்க்கு what are all the favorite carbohydrates you put on? என்ன carbohydrates ஆஃப் சீசன்ல? let's not talk about எவ்வளோ கிராம்ஸ் இல்ல, but preferred choice of carbohydrates. எனக்கு என்னன்னா மேக்சிமமா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? நிறைய பேரு சொல்லுவாங்க ரைஸ் இஸ் மை ஃபேவரட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரைஸ் எதுக்கு ஃபேவரட்னா அது உனக்கே தெரியும். ரைஸ் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபார் எவ்ரிஒன், 99% ஃபார் எவ்ரிஒன். ஓகேயா? ஆனா நிறைய பேருக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கொடுப்பேன். சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ஸ்டார்ச்சி ஃபுட்ல கேஸ் ஃபார்மேஷன் ஆகும் நிறைய பேருக்கு. சோ அந்த மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சாப்பிட முடியல, ஐ எம் ஃபீலிங் அ பிட் ப்ளோட்டட். சோ என்ன சொல்லுவாங்க, நான் இது எடுக்கிறேன் அதுக்காக வருது, அது எடுக்கிறேன். நான் வெறும் அவருக்கு பொட்டேட்டோஸே கட் பண்ணிட்டேன்னா அவர் டைஜஷன் நார்மல் ஆயிடும் மோஸ்டா. ஓகேயா? சோ சில டைம் ஹை கேலரி ஃபுட், ஹை கேலரி இது இல்லைன்னா கொஞ்சம் we have to put them on digestive enzymes also. Certain people, not everyone. அதெல்லாம் வர்ற என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு எல்லாருக்கு. இதெல்லாம் எடுத்தனா இதெல்லாம் கண்டிப்பா கூட எடுத்துடணும். ஆஃப் சீசன் அதான் சொல்லுவேன், ஆல்ரெடி நீங்க நிறைய சாப்பிடுறீங்க, எல்லா வைட்டமின்ஸ் எல்லாமே அதுல கிடைக்குது. நாட் நெசசரி யூ ஹாவ் டு ஆட் சர்டன் திங்ஸ்.
யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓகே, இட் இஸ் அ பார்ட். ஓகே, கோச்க்கு வந்து கேட்குறாங்க என்ன எடுக்கணும்னா, ஓகே நம்ம ஃபார் சேக் வி கிவ் மல்டி வைட்டமின்ஸ் அண்ட் ஆல் தட், பட் ஐ வில் சே இன்வெஸ்ட் மோர் ஆன் ஹெல்தி ஃபேட்ஸ். அதுதான் நான் டிஃபரன்ஸ் பார்த்துக்கிறேன். ஃப்ரம் த டைம் நான் நிறைய ஆஃப் சீசன்க்கு கான்டெஸ்ட் சீசன்க்கு நிறைய ஹெல்தி ஃபேட்ஸ் கொடுக்குறேன்னா, சி லைக் ஐ பிலீவ் இன் லாட் ஆஃப் MCT oil. MCT oil is very very good for the body. Okay, then I give some fish oils also and some flaxseed also I give sometimes, but after adding each and at least 2 to 3 grams of or maximum 5 to 10 grams of healthy fats were diet were meal add பண்ண அந்த ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும். ஒரு மசில்ல ஹெல்ப்ஸ் யூ ஒர்க் அவுட்ஸ், யுவர் ரிகவரி எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. அது நான் கண்டிப்பா நான் சொல்றேன். தட் இஸ் மை ஃப்ரம் மை பர்சனல் திஸ் திங். See, it is science backed, no doubt. But எல்லாமே science backed. நம்ம சரி வர புக்ல பச்சிட்டு வர ஆளுக்கு நம்ம கொடுக்க முடியாது இல்ல. ஓகே, சில பாடிஸ்க்கு செட் ஆகும், சில பாடிஸ்க்கு செட் ஆகாது. அது நம்ம ட்ரை பண்ணும் அந்த மாதிரி பாடிஸ்க்கு, வேற எதுவும் இல்ல. சோ அதுல 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல 8 பேர் கண்டிப்பா சொல்லுவாங்க எனக்கு பொட்டேட்டோ செட் ஆகல. சோ நிறைய மேக்ஸிமம் ரைஸ் கொடுப்பேன், ஒயிட் ஓட்ஸ் கொடுப்பேன். சில பேருக்கு சப்பாத்தி செட் ஆகல, சப்பாத்தி கூட கொடுப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. சோ எஸ்பெஷலி இந்த ஃபேட்ஸ் பேசும்போது ஐ ஜஸ்ட் ஹேவ் டு வவுச் ஃபார் MCT. ஓகே, இப்போ MCT அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. வாட் இஸ் MCT அப்படின்ட்டு. சிம்பிள். இப்போ கேரளா ஃபுட்ல வந்து கோகோனட் ஆயில் இஸ் த ப்ரிடாமினன்ட் ஃபுட். கேரளா குக்கிங்லயே என்ன பண்ணுவாங்கன்னா, they don't use coconut oil for cooking. குக் பண்ணி முடிச்ச உடனே அவங்க அந்த அவியல் அந்த மாதிரி ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்ச உடனே they throw cold pressed coconut oil on top. அப்ப என்ன ஆகும்னா their health coefficient goes high. ஏன்னா இந்த MCT பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் நாட் ஹெல்தி, சேச்சுரேட்டட் ஃபேட். But actually MCT சாப்பிடும்போது it gets metabolized in your liver and energy production of the body is high, number 1. And number 2, ஆஃப் சீசன்ல நிறைய கார்ப்ஸ் சாப்பிடும்போது நம்ம அத்லீட்ஸ் எல்லாம் வந்து ஃபேமஸ் சொல்ற மெயினானது என்னன்னா, ஐ ஃபீல் லேசி, தூங்கினா எழுந்திருக்க முடியல. அந்த லேசினஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் when you take MCT. You feel very energetic. So வெறும் அதை தவிர it helps you in improving your lipid profile. So overall health. So MCT அப்படின்றது it is not just adding on, like helping muscle building, but உங்களோட health coefficient. In fact, Indian weightlifting team ஓட pre-workout, when I'm talking weightlifting team அப்படின்னும் போது I'm talking about the camp, Olympics train பண்ற campல the pre-workout of every weightlifter on their heavy days black coffee with MCT oil. ஸோ அவங்க ஒர்க் அவுட்ல எனர்ஜி லாஸ் இல்லாம போகுது அப்படின்றதுனால பீப்புள் ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எவ்ரிபடி திங்ஸ் ஓகே ஆஃப் சீசனா ஒன்னு ஜங்க் ஃபுட், செகண்ட் திங் எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா ஆஃப் சீசன், பட் குவாலிட்டி ஆஃப் சீசன்ல யூ நீட் குவாலிட்டி ஃபேட்ஸ் ஆல்சோ. ஸோ அண்ட் பேசும்போது we were talking about digestive enzymes. ஸோ நேத்திக்கு நம்ம 2 பேர் ஒரு ஃபார்வர்ட் பார்த்தோம். I just thought I'll bring it up because I want to discuss about health in off season. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். there is a lot of drug usage in bodybuilding. ஸோ அப்போ வந்து ஒரு கோச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம அத்லீட்டோட ஹெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்றது. ஸோ we do regular blood test நம்ம அத்லீட்ஸுக்கு, and then like we give specific supplements. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸையே வந்து ஒரு கிரேசி பிசினஸா ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் யூஆர் டேக்கிங் ஓரல் ஸ்டெராய்ட்ஸ், உங்க லிவர் மேல ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸோ லிவர் சப்போர்ட் ஒன்று எடுப்போம். அதே மாதிரி யூ வில் ஹாவ் ஸ்ட்ரெஸ் ஆன் யூர் கிட்னி, ஒரு கிட்னி சப்போர்ட் எடுப்போம். ஆனா இங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸ் எக்ஸ் பாடி பில்டர் அண்ட் கோச் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ லிவருக்கு வந்து ஹி இஸ் கிவிங் சிலிமேரின். சிலிமேரினோட ஹெர்ப் ஃபார்ம் இஸ் மில்க் திஸ்டில். ஸோ அதையும் கொடுக்குறாரு. அதையும் கொடுத்துட்டு ஆன் டாப் ஆஃப் இட் சப்ளிமெண்ட்ல லிவர் கிளென்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாரு. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளவு அது மேல லிவ் 52 கூட கொடுக்குறாரு. ஆமா, அது மேல லிவ் 52. ஆமா. சோ அதாவது எப்படின்னா, இந்த ஒரு காமெடி வரும். பஸ்ல ஏறின உடனே ஒரு கண்டக்டர் வந்து கேட்பான், டிக்கெட் எடுத்துட்டியா அப்படின்ன உடனே, இல்ல ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு வாங்க. நீ ஏற்கனவே வாங்கல அப்படின்னா, இது தொலைஞ்சு போச்சுன்னா இந்த பாக்கெட்ல ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன், அப்ப அது தொலைஞ்சு போச்சுன்னா பேண்ட் பாக்கெட்ல ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி பீப்புள் ஆர் டூயிங். சோ when it comes to your athlete's health, எவ்வளவு frequent-ஆ you recommend blood test and supplements for health அப்படின்றத what does Murtuza recommend? இப்போ blood test மினிமமா every 3 months கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா ஹெல்த்துக்காக சப்ளிமெண்ட்ஸ் நான் நிறைய எல்லாருக்கே கொடுக்க மாட்டேன். ஓகே, அது பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அவருக்கு ப்ராப்ளம் இருந்தா தான் நம்ம கொடுப்பேன். எதுக்கு சி, இப்போ ஐ ஃபாலோ வெரி கன்சர்வேட்டிவ் அப்ரோச். ஸோ நான் ஏன் அப்ரோச்ல நிறைய விஷயம் தேவை இல்லை, நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா சில அத்லீட்ஸ்க்கு சில விஷயம் தேவை, அது நம்ம பார்த்து தான் நம்ம கொடுக்கணும்.
ஆனா நான் இன்னும் கூட சொல்றேன், we are not doctors. ஓகேயா? சோ அது நம்ம சில சப்ளிமெண்ட்ஸ் தான் நம்ம கூட சொல்ல முடியும். அது மேல ஏதாவது அவருக்கு நம்ம பிளட் ஒர்க்ல நாங்க பாக்குறோம்னா, I recommend him to go to a proper doctor who can treat him or help him preserve that problem or rectify that problem in a professional way rather than me telling that இது சாப்பிடு அது சாப்பிடு சரியாயிடும் இது ஆயிடும். So I never recommend that. That is the main thing. Because இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா கோச்சஸ் இப்போ எல்லாமே தெரியும். ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். எதுக்குன்னா நம்ம பச்சிருக்கோம் அதை பத்தி. பிளஸ் நம்ம கொடுத்துட்டு கூட ஓகே ஒரு 10 பேருக்கு நம்ம கொடுத்துட்டு ஓரளவுக்கு தெரியும் விஷயம். ஆனா நம்ம ஒரு பிளட் ஒர்க்ல சில மார்க்கர்ஸ் அது ஒரு பிளட் ஒர்க் பார்த்துட்டு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேயா? அது சில கோச்சஸ் வெறும் பிளட் ஒர்க் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அந்த மார்க்கர்ஸ் நம்ம பார்த்துட்டு when he should send him to the doctor or he give his own advice அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேயா? அது எதுக்கு இப்போலாம் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ பசங்களாம் எந்த கோச் கிட்ட போனா அவர் பிளட் டெஸ்டே எடுக்க சொல்ல, அவர் நல்ல கோச்சே இல்ல. ஸோ எல்லா கோச்சஸ் என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்தா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு கூட அவருக்கு பார்க்க தெரியாது சில மார்க்கர்ஸ். சோ அந்த மார்க்கர் பார்த்துட்டு தான் நிறைய. ஆனா மேக்சிமம் நான் சொல்றது, நான் இப்போ ஏன் அப்ரோச் மேக்சிமம் நான் அவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, மோஸ்ட்லி இந்த பிளட் ஒர்க் நிறைய மார்க்கர்ஸ் மேலே கீழே போகும். எஸ், ஆனா அந்த மாதிரி எதுவுமே ப்ராப்ளம் வராது. எதுக்குன்னா எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்ட் பீரியட், ஆஃப் பீரியட். ஓகே, இப்போ நீ போட்டு அச்சுன்னு இருந்தனா கண்டினியூஸா எவ்ரி 2 months ஒரு காம்படிஷன் பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பா நீ பிடி எடுக்கல கூட உனக்கு பிளட் மார்க்கர்ஸ் பேட் ஆயிடும். அதுதான் நான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்ல. சோ அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே பிளட் டெஸ்ட் எடுத்தனா எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபுல் ப்ளோன் பண்ணும். அது ஃபுல் ப்ளோன் உடனே என்னன்னா ஷார்ட் பீரியட்ல பண்ணக்கூடாது. ஷார்ட் பீரியட்ல பண்ண என்ன ஆகும்னா எல்லா மார்க்கர்ஸ் கேன் கோ ஹேவயர். அந்த எதுக்குன்னா நிறைய பேரு இன் கான்டெஸ்ட் சீசன் டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. அது பண்ணானா நிறைய மார்க்கர்ஸ் மேல இருக்கும். ஆனா அந்த மார்க்கர்ஸ் நம்ம பார்த்துட்டு ஏதாவது ரெக்டிஃபை பண்ணு அவசியம் இல்ல. ஓகே, பிகாஸ் தட் இஸ் த சைடு எஃபெக்ட் ஆஃப் சர்டன் திங்ஸ் விச் வி டூ. அவ்வளவுதான், அதுதான் நான் சொல்வேன், வேற எதுவும் இல்ல. சோ அது கூட பாக்குறதுக்கு யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சோ அந்த மார்க்கர் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கே, ஓகே ஓரளவுக்கு உனக்கு தெரியும் இது எடுத்தானா இது ஆகும். அது யூ ஹேவ் டு ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஆல்சோ. ஓகே, சோ பட் உனக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி ஏதாவது blood work if we see, we don't recommend ourselves. We send him to a good, that is how you and me have worked for so many years. So okay, so இப்போ when we are saying competition பண்ணும்போது and all those things, you are taking a conservative approach. See, the way I see, அதாவது என்னன்னா, when it comes to health, I have gone through certain things where our நம்மலாம் பண்ணும்போது off season was not about taking a cycle. It was about eating and trying to get big, increasing and chasing the weight. So there was times when I was never giving rest for my digestive system. So மார்னிங் 5:30க்கு ஃபர்ஸ்ட் மீல் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 8 o'clock ஒரு மீல், 10:30 மீல், 1 o'clock, 4 o'clock, 7 o'clock, 9 o'clockனுட்டு 10 o'clock படுத்துட்டு 1 o'clock அலாம் வச்சு எழுந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஷேக் கலக்கி வச்சிருப்பேன், அது குடிப்பேன். ஸோ ஐ யூஸ் டு டேக் சோ மச் ஆஃப் ஃபுட். அந்த டைம்ல ஐ வாஸ் கெய்னிங். பட் ஆல்சோ என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இட் வாஸ் கிரியேட்டிங் சோ மச் ஸ்ட்ரெஸ் ஆன் மை சிஸ்டம், where my liver values are elevated beyond normal. See, by nature my liver values are always high. That is how I am. Okay, family history. But adiyum uda jaasti irundhuchu, where I had to realize at a point where bodybuilding kaga force feed panna kuda you have to watch your health abindrathu was a very hard realization. Though many bodybuilders have to, there are hard gainers, as we say. And the hard gainers அப்படின்னா நம்ம ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போகணும். அண்ட் when you are trying to do, naturally it is changing. So இப்போ ஹெல்த்லேருந்து let us transition into natural bodybuilding. First of all, do you believe in natural bodybuilding contest? இதை நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், பட் yes, I just want to know. நான் என்ன சொல்லுவேன்னா, இல்ல சி, நேச்சுரல் பாடி பில்டிங் நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோஸ் இல்ல. ஓகேயா? சோ நேச்சுரல் பட் சி, அது என்னன்னா, இப்போ ஒரு 50 பேர் இந்த நேச்சுரல் பாடி பில்டிங் ஏறுறாங்கன்னா அதுல 25 people at least think that they are really competing in a natural show.
that is the biggest sad. tragedy of it. That is sad. So அந்த 25 ஆளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, I really feel bad for them actually speaking. Whereas the இன்னும் 25ல இருந்து 20 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, they will act as if they are natural. Okay, because see இப்போ என்னன்னா, இப்போ சில பேர் ஸ்மார்ட் இருக்காங்கன்னா, இப்போ அவருக்கு நேச்சுரல் தான் அவர் லைஃப் டைம் சொல்லி ஆகணும்னா, ஏதாவது ஒரு போட்டி கூட அவர் அந்த மாதிரி பாடி டெவலப்மெண்ட் ஸ்லோவா வேணும்னு கூட பண்ணலாம். ஓகேயா? சோ அந்த மாதிரி காமிச்சிட்டு கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு நான் அவ்வளவுதான் போட்டிருக்கேன் 1 இயர்ல, ஏன்னா நேச்சுரல் தான். ஆனா அது நம்ம நம்ப முடியாது. அவர் உண்மையா ஹார்ட் கெய்னரா இருப்பான், கெய்னே பண்ண முடியாது. அவ்வளவு நிறைய போட்டு கூட அவரை 1-2 kgs தான் போட்டு இருந்தானா, ஆனா நேச்சுரல் கூட சொல்ல இல்ல. அந்த மாதிரி அவுட் ஸ்டாண்டிங்கா அவர் 6 monthsல இது பண்ண முடியாது. So I don't think there is anything called natural bodybuilding. See, it is all, அது எல்லாமே என்னன்னா அவர் பெர்ஸ்பெக்டிவ் தான். அது நீ எப்படி உன் செல்ஃப்க்கு க்ரோ பண்ணலாம் இந்த ஃபீல்ட்ல. நேச்சுரல் சொல்லி க்ரோ பண்ணலாம், நேச்சுரல் சொல்லாம இந்த மாதிரி நார்மல் காம்படிஷன்ல வின் பண்ணி கூட நீ க்ரோ பண்ணலாம். ஆனா நீ இந்த மாதிரி காம்படிஷன் ஏறி க்ரோ பண்ணாம திருப்பி 2 இயர்ஸ்ல நீ சொல்ற நான் நேச்சுரல் சொல்லி அந்த லைன்ல கூட புடிச்சிட்டு நிறைய பேர் பண்றாங்க. ஓகே, சோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நான் இந்த காம்படிஷன் பண்ணேன், இதுல இந்த பொருள் எடுத்துட்டு எனக்கு ஹெல்த் கெட்டி போச்சு, இனிமேல இருந்து நான் நேச்சுரலா பண்ண போறேன், நேச்சுரல் பண்ணி தான் நேச்சுரல் ஷோஸ் தான் பண்ண போறேன். அந்த மாதிரி ஆள் கூட நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஆமா. சோ just quote one incident. ஓகே, நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது we went for South India show. So South India showல நான் வந்து I was out of top 6 2011 or 10 I don't remember. Okay, தெலுங்கானால நடந்துச்சு. நம்ம 2 பேர் பண்ணல. ஆமா, நீ you won 2009. உனக்கும் சரவணனுக்கும் ஓவரால் ஃபைட் வந்துச்சு. ரிமெம்பர்? அந்த ஷோல வந்து ஒன் பர்டிகுலர் பாடி பில்டரோட நம்ம 2 பேர் போய் உட்காந்துட்டு இருந்தோம். அவர் வந்து நான் நேச்சுரலா பண்றேன். நேச்சுரலா எப்படி? நேச்சுரல் டெஸ்டோஸ்டரான் எடுக்கிறேன், நேச்சுரல் எக்ஸ் எடுக்கிறேன், நேச்சுரல் ஒய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரி ஏமாத்துறவங்க நிறைய பேர். இன்ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஈரோட்ல வி கண்டக்டட் ஒன் NPC ஷோல, அதுல ஒரு பையன் வந்து he came in as natural. 2 டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணா, ஒரு டிவிஷன் he came in top 5. ஓகே, சோ he was saying நான் நேச்சுரலா பண்றேன், I am going to do in this natural federation அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்ப I just told him openly, தம்பி நீ நேச்சுரலா பண்றேன்னா be proud. Okay, once you step into the steroid wagon, there is no going back. ஆனா நீ நேச்சுரலா பண்ற அப்படின்னா, just because you go to a natural federation, அங்க வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் நடக்காது. ஏன்னா nobody's testing. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஷோல வந்து we are testing அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கேள்வி கேட்கறாங்க. நம்ம பார்த்திருக்கோம் மசில் மேனியால எல்லாம், are you using steroids அப்படின்னு பின்னாடி ஒருத்தர் வந்து ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும்போது கேட்பாரு. No, I use creatine, glutamine and whey protein. Okay, go அப்படின்றாரு. அதுதான் டெஸ்டிங். That's the sad state. So that being apart, the funny side of natural bodybuilding shows. இப்போ ஒருத்தர் வந்து is really wanting to be natural. நான் வந்து சொல்வேன், நேச்சுரலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, don't look at competition. உங்களுக்காக ஒரு போட்டோ ஷூட் or something like that பிளான் பண்ணி எடுங்க, you will remember forever அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எத்திக்கலி ஸ்டெராய்ட்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு வரவங்க, they have to change their strategy of eating, right? So அந்த மாதிரி பீப்புளுக்கு what would be your gaining phase? Off season னு சொல்ல மாட்டேன், what would be the recommendation for gaining phase? Gaining phase ஜெனரலா என்ன சொல்லுவேன்னா, அவர் இப்போ ஒரு என்ஹான்ஸ்க்கு இவருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம பார்த்துதான் சில ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, எதுக்குன்னா அவர் ரொம்ப அதிகமா கூட கொடுக்க முடியாது, ரொம்ப கம்மியா கொடுக்க முடியாது. அது அவர் சில பேர் இருப்பாங்க நேச்சுரலி நல்லா கிஃப்டடா இருப்பாங்க. ஓகேயா, சில கிஃப்டடா இருப்பாங்கன்னா அவர் நேச்சுரல் ஆப்பிடைட்டே நல்லா இருக்கும். அவர் என்ன கொடுத்தானா உடனே சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், மாஸ்டர் இது சாப்பிட்டா எனக்கு 10ல இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுங்க. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கோச்சுக்கு ஒரு ஆத்லீட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா, இட் இஸ் நாட் தட் XYZ இவர் கொடுத்துட்டு அப்படியே ஒரு சார்ட் கொடுத்துடலாம். ஓகேயா, இப்போ நான் சொல்வேன், இப்போ ஒரு ஆளுக்கு 250 grams ரைஸ் கொடுக்குறேன்னா, அவர் 250 சாப்பிட்டு கூட எனக்கு சொல்றானா எனக்கு இன்னும் பசிக்குதுன்னா, அது மீனிங் என்னன்னா அவர் பாடி இன்னும் அதிகமா கூட எடுக்கலாம். ஸோ 250ல என்ன 300 பண்ணுவேன். ஸோ இட் இஸ் அது என்னன்னா, இப்போ அவர் நேச்சுரல்ல இருக்காரா ஏதோ எடுக்கிறது இருக்கானா, அவர் ரெஸ்பான்ஸ்ல தான் நம்ம அவர் பாடியில இருந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனா அவருக்கு என்ன இந்த இருக்குன்னா, ட்ரைனிங் வைஸ் கொஞ்சம் இவர் என்ஹான்ஸோட கம்மியா தான் நம்ம கொடுத்துதான் ஆகணும். எதுக்குன்னா அவருக்கு ரிகவரி பீரியட் இஸ் கோயிங் டு பி மச் லாங்கர். ஓகே, ஆனா அதுல கூட சில நேச்சுரல் ஃப்ரீக்ஸ் இருக்காங்க,
தே கேன் அவர் ஈக்குவலா இவரோட ஒர்க் அவுட் கூட பண்ணா கூட இது ரிகவர் பெட்டர் தென் என்ஹான்ஸ் பீப்புள் ஆல்சோ. பட் தட் இஸ் ஒன்லி வெரி ஃபியூ, லைக் யூ கேன் கவுண்ட் them only in fingers out of so many lakhs. ஓகே, பட் அதுக்காக சொல்ல. பட் ரெகுலர் நான் என்ன சொல்வேன்னா, ஐ ஹவ் டு கீப் ஃபீடிங் இன் their மைண்ட். ஒரு நேச்சுரலா சில பேர் பண்றாங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, ஹேவ் பேஷன்ஸ். மெயின் என்ன எதுக்குன்னா, அவர் சில பேர் எதுக்குன்னா பேஷன்ஸ் லூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ அவர் போறது ஜிம்ல, அங்க சடனா அவர் பையன் பாப்பான், இப்பதான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான், ஒரு 2-3 monthsல செம்மை ஆயிடுவான் அவன். வந்து it will start playing in their minds. That is the biggest problem in having natural athletes right now. You asked me right about natural competition. First of all, natural athlete 1 year மேல பண்றதுக்கே கஷ்டம் இந்த கரண்ட் சினாரியோல. That is very very see. இப்போ நீ சென்னையில ஒரு நேச்சுரல் பாடி பில்டிங் ஜிம்மே வச்சுக்குவேன், அங்க உள்ள வந்தா எல்லாமே நேச்சுரல் தான் இந்தியா ஆகணும். அந்த மாதிரி நீ வச்சாதான் அந்த என்வாயன்மெண்ட்ல ஆள் க்ரோ பண்ணுவாங்க. ஓகேயா? இந்த மாதிரி நார்மல் ஜிம்ஸ்ல நேச்சுரல்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு க்ரோ. See, natural bodybuilding recreational users நிறைய ஆயிட்ட டைம்ல exactly ஏன்னா see, அதாவது the number of athletes I deal with is considerably low. Normal people நான் நிறைய ஹேண்டில் பண்றேன். ஸோ நார்மல் பீப்புள் நிறைய பேர் வந்து when they sign up for fat loss transformation அப்படின்னா அவங்களோட கோல் என்னன்னா, சார் எனக்கு 6 pack வரணும், நான் மஸ்குலரா இருக்கணும், எனக்கு ஷோல்டர்ல கட்டு தெரியும். ஸோ ஆல் தீஸ் பீப்புள் எப்படின்னா ஒரு 4 weeks 5 weeks they'll be very happy. மாஸ்டர் என்னோட அப்டோமன்ல ஃபேட் குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் கால் பண்ணி பேசுவாங்க. ஆல் ஆஃப் அ சடன் எல்லாருமே வந்து ஐ நீட் அ கால் வித் யூ, ஐ நீட் அ கால் வித் யூ. சரின்னு போன் எடுத்து பார்த்தேன், மாஸ்டர் என் ஜிம்ல ஒரு 1 month பேக் ஒரு பையன் வந்து சேர்ந்தான், அவன் வந்து 1 monthல 6 pack எடுத்துட்டு வந்துட்டான், என்னால எடுத்துட்டு வர முடியாதா அப்படின்னு. நீ அவன்கிட்ட போய் பேசுங்க, ஆமா ஏதோ கொஞ்சம் இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுக்கிறான், நானும் எடுக்கலாம். See, these guys அவங்க மைண்ட்ல வந்து ஸ்டெராய்டு அப்படின்ற மேட்டரே வந்து இருந்திருக்காது. பட் த மொமெண்ட் தே see, ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் we live by comparison, மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு. சோ தட் இஸ் a sad scenario. அப்போ வந்து I just put them a question, லைஃப் கோல் என்ன, பாடி பில்டிங் தான் பண்ணுமா? இல்ல மாஸ்டர், ஒரே ஒரு போட்டோ ஷூட் பண்ணா போதும். அப்ப எதுக்கு ஹெல்த் ஸ்பாயில் பண்ற அப்படின்னும் போது 80% ஆஃப் த பீப்புள் வேக் அப். அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து இன்னும் ஒரு 1 weekல இல்ல மாஸ்டர் எனக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது, see, as a coach it is their decision. சரி நீ பண்ணணும்னு முடிவு பண்ணியா, சேஃபா பண்ணணும்னா கொஞ்சம் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு தான் we recommend. So natural bodybuilding does it. One more thing that I noticed with people training naturally என்ன அப்படின்னா, இப்போ the amount of carbohydrates you give for enhanced people எவ்வளவோ அது அந்த அளவுக்கு அதுல பாதி கூட நம்மளால ப்ளே பண்ண முடியாது நேச்சுரல் அத்லீட்ஸ் கிட்ட. கண்டிப்பா. ஓகே, அண்ட் the second thing என்னன்னா, like you said, patienceன்றத விட இவங்களுக்கு the requirement of protein is more, ஏன்னா the absorption and utilization of protein is less. Protein this thing synthesis is much slower. So நம்ம வந்து we need to, so naturally பண்ணுவாங்க அப்படின்னும் போது I have to force them on taking some essential amino acid supplements. And we say ஒருத்தர் வந்து if he is enhanced அப்படின்னா I'm just worried mainly about the total protein intake. But இவங்களுக்கு we have to go a little bit more precise. இது வந்து people should understand. See, natural is a great thing. அது பண்ணும்போது you should be proud. And proud இருக்கீங்கன்னா மத்தவங்களோட கம்பேர் பண்றது நிறுத்துறீங்கன்னா you will be proud and healthy for life. All steroids don't kill you today, but அதோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத யூ கேன் நாட் ப்ரிவென்ட். நீ எவ்வளவுதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் கேர் எடுத்தாலும் யூ ஆர் டேக்கிங் இட் ஆஃப்டர் அ டெசிஷன். ஓகே, இது என்னோட லைஃப்ல ஒரு சில டேமேஜஸ் பண்ணும், அதை விட முக்கியமா நான் வந்து வின் பண்றது, என்னோட ஃபேம், என்னோட க்ளோரி இருக்க போதுன்னு நினைக்கும் போது, when we all started doing it, நம்மளோட கோல் வாஸ் ஓகே there is a health risk involved. ஆனா அதை விட பெருசா நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போறோம்ன்றதுக்காக we did a compromise. இது people should understand when they are doing naturally. என்னடா டக்குன்னு ஃப்ரேம் மாறிடுச்சு, நம்ம பாட்காஸ்ட்ல தானே உட்காந்துருந்தோம் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் ரொம்ப நாளா டம்பல் வேரோட அவுட்ஃபிட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் டியூரபிளாகவும் இருக்கு. அதோட நியூ ரேஞ்ச் ஆஃப் ட்ராப் ஷோல்டர் டிஷர்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்களோட ஜிம் வேர், கேஷுவல் வேர், உங்களோட ட்ராக்ஸ், ஷார்ட்ஸ், டேங்க் டாப்ஸ், டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸைட்டிங் டிசைனில் நம்ம டம்பல் வேரோட ஸ்டோரில் இருக்குது. என்னோட கோட் Biglee 20, இதை நீங்கள் வெப்சைட்டில் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கோ பேக் இன் டு த பாட்காஸ்ட். அதான் see, I will say that
சின்ன சின்ன பசங்களாக்கே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனா சில ஏஜ் ஆயிட்டாங்க 25 above இருந்தனா தேர் அடல்ட்ஸ், தே கேன் மேக் த கான்ஷியஸ் டிசிஷன். ஓகே, சோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கோச் கேட்டுட்டு கூட ஸ்டார்டே பண்ண மாட்டாங்க. ஓகேயா, அவர் ஏதாவது கூகுளிங் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அப்புறம் தே வில் ஹியர் தட் அந்த பையன் இந்த 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 இதெல்லாம் எடுக்கிறாவா, நான் கூட ட்ரை பண்றேன். சோ அது என்ன பிரச்சனைனா, எதுக்கு நேச்சுரல் பாடி பில்டிங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்னா, இப்போ நீ ஒரு 1 month இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னா நேச்சுரலா பண்ற, இப்போ நீ சடனா யோசிக்கிற வா 1 month போட்டு பார்க்கலாமே என்ன ஆகுது. சோ அவருக்கு அந்த மாதிரி இது இருக்காது. சோ சில விஷயம் 1 month பண்ணுவாங்க, ஆனா 1 monthல அவர் ரிசல்ட் கொடுத்தனா தட் இஸ் வெரி அடிக்டிவ். ஓகே, சோ அதை பண்ணிட்டு கூட அவர் விடுறதுக்கு அப்புறம் விட்டுட்டு அவர் கெயின் பண்ண போனா அந்த பழைய ரிசல்ட் வராது அவர் சில பேருக்கு. கரெக்டா? சோ தட் தே கோ பேக் டு த ஓல்ட் திங். See, that is a normal human mentality. My point is that okay, it's very difficult. So once you taste a very tasty food, will you want to eat a very without tasting thing? That is how it is. Okay, but see, exactly. So அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, that human tendency. But see, நான் என்ன சொல்லுவேன்னா, certain people who are natural and all those things, we should never encourage to take certain thing and do this, do that, because see, everywhere everyone wants to earn fast money. Okay, so அது யோசிச்சுட்டு நிறைய trainers இதுல புஷ் பண்றாங்க. So that is the worst thing happening. So எனக்கு நிறைய பேர் தெரியும், நார்மல் ஜிம் கோர்ஸ், they don't want to compete on stage also. அவர் பாடி பில்டர் கூட நிறைய எடுக்கிறாங்க, அது அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சோ தட் இஸ் த ப்ராப்ளம். பிகாஸ் அவர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது மட்டும் எடுத்தனா பாடி வரப்போகுது. ஆனா அந்த மாதிரி இல்ல, அவர் அந்த மாதிரி குவாலிட்டி ஃபுட் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் அந்த மசில் க்ரோத் ஃபார்ம் பண்ணி, மசில் ஃபைபர் க்ரோ பண்ணி, திருப்பி டயட் டவுன் பண்ணி தே ஷோ ஆஃப். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் டு டூ. இட் இஸ் ஆக்சுவலி இம்பாசிபிள் ஃபார் த எனி நார்மல் ஹியூமன் பீங், to be very honest. So that is why we don't see many bodybuilders on stage. We see a lot of big bodies in the gym, but doing a bodybuilding show is totally different. Different mindset is required. Mindset, you need a crazy mindset for that, definitely. One more thing I would add is, it is very costly sport. So what they think is, okay, natural na avlo 20 முட்டை சாப்பிடுற, அந்த காசு நான் இதுல செலவு பண்ணாம அதுல செலவு பண்ணிட்டு பாடி சீக்கிரமா பில்ட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேரு. கரெக்டா? என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளவு முட்டை நீ சாப்பிடுற, இது எடு, அவ்வளவு முட்டை கூட சாப்பிட தேவையில்ல, பாடி சூப்பர் ஆயிடும், அந்த மாதிரி யோசிச்சு கூட people will fall easily into the trap, no? Yes, very true. See, in fact, என்னோட starting I was a natural bodybuilder, நானும் முட்சா ஃபர்ஸ்ட் all good friends. அந்த டைம்ல வந்து யாராவது வந்து ஸ்டீராய்டு தந்தா, he is a steroid monkey அப்படின்னு எல்லாம் நான் போயிட்டு வந்து கமெண்ட் எல்லாம் அடிச்சிருக்கேன். ஓகே, so that was one period. பட் அது எப்போ மாறிச்சுன்னா, I decided my life is all bodybuilding தவிர என் லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்ல. இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப்லாம் கூட சிரிப்பா, there was a time in college where I used to say, நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல, பாடி பில்டிங் தான் பண்ண போறேன் அப்படின்னா சொல்லிட்டு லூஸ் மாதிரி எல்லாம் சுத்தி இருக்கேன். ஓகே, சோ அந்த டைம்ல I think so I went to see one Mr. தமிழ்நாடு in ICF. நான் மிஸ்டர் காஞ்சி ஜெயிச்ச உடனே அடுத்து மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணோம் அப்படின்ட்டு. தட் டைம் முர்துசா வாஸ் மை ஃப்ரெண்ட். அந்த காம்படிஷன் போய் பார்த்துட்டு ஒரு பாடியும் பார்த்த உடனே, இந்த மாதிரி பாடி பண்ணணும்னா நான் இந்த பாஸ்ட் 5 years செஞ்சதை திரும்ப 1 more time செஞ்சாதான் I'll get closer to that அப்படின்னு புரியும் போது, if bodybuilding is my life, then sitting natural will not be a thing அப்படின்னுட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் I had a chat with Chris Palak in USA. அப்புறம் I had a chat with you. So on the time தான் we decided, and the changes I saw in my first cycle was one tremendous. அப்படின்றத விட என்ன சேஞ்ச் நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, நேச்சுரலா இருக்கும்போது I was not able to eat carbs. என்னோட பாடியோட அந்த டைம் கண்டிஷன், கார்ப்ஸ் சாப்பிட்டாலே I become bloated, வயிறு வெளில வரும், it was not hard. அதே when I started doing steroids, I needed lesser protein and I was able to eat more carbs and stay energetic, which அது வந்து was an addiction of different type. 8 weeks நம்ம சைக்கிள் பண்ணோம். அந்த 8 weeks சைக்கிள் முடியும் போது I felt sad. But the sensibility, நம்ம ரெண்டு பேருமே அந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, we stopped steroids and did a PCT right after show, and next 6 to 8 months we never touched it. So that is one reason why we are able to preserve health than most of the other guys அப்படின்னு நான் சொல்றேன். So but in the current situation, and the mari athletes can't afford to do, no, that is the problem. See, that is where they need a 1 month break. Yeah, they need 12 months. என்னன்னா இப்போ the sad part that I see, last ஒரு 1.5 years I am seeing some shows in NPC. எல்லா ஷோலையும் கம்பீட் பண்ற ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது ஆஃப் போவியா அப்படின்னா,
ஆஃபெல்லாம் போறது இல்ல. So I feel sad for these guys. Once you start testosterone therapy, that is okay. அதெல்லாம் okay. Different scenario. ஆனா உங்களோட ரிசெப்டார்ஸ்க்கு ஒரு பிரேக் தேவை, உங்க பாடிக்கு அந்த டாக்ஸிசிட்டில இருந்து ஒரு பிரேக் தேவை, அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் டு ஃபீல் ரிஜுவினேட்டட். அது கூட நிறைய பேருக்கு they don't have the knowledge and they are working like that. இப்போ நான் கமிங் பேக் டு த ஆஃப் சீசன், நீ கேட்டல இப்போ எதுக்கு நிறைய பேர் ஆஃப் சீசன் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா பண்ணா கூட கான்டெஸ்ட் ப்ரெப் மாதிரி எதுக்கு பண்ண மாட்டாங்கன்னா, அவரெல்லாம் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, நான் அவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கேன், இந்த காசு சேர்த்து வச்சு நான் அவர் 4 monthsல ஒரு காம்படிஷன் பண்ணுவேன், கரெக்டா? ஒரு 4 monthsல அவர் இந்த பாடி வச்சு ஃபேட் ஆயிருந்துட்டு 90 kg ஃபுல் ஃபேட் வந்துட்டு வருவாங்க, மாஸ்டர் 4 months இருக்க ஒரு காம்படிஷன் பண்ணும், எல்லா காசு செலவு 4 monthsல பண்ணிட்டு ஒரு கேம் பண்ணுவாங்க. ஓகே, அவருக்கு சில பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்க போறாரு, பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லைன்னா அவர் எதுவும் நல்லா பிளேசிங் வாங்க போறது இல்லை. அவர் முடிச்சுட்டு 1 month இதெல்லாம் பிசிடி பண்ணி நார்மல் ஆகி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுனா அவர்கிட்ட காசே இல்ல. சரி, நோ டவுட் கான்டெஸ்ட் ப்ரெப்க்கு ஆஃப் சீசனுக்கு காசு ஹாஃப் தேவை, நோ டவுட். பட் அந்த காசு கூட சில பேருக்கு இருக்காது. சோ ஆஃப் சீசன் என்ன பண்ணுவாங்க? சோ ஆஃப் சீசன் ஃபார் them, ஆஃப் சீசன் இஸ் வாட் யூ நோ, to make the money back so that they waste in their contest prep. That is the problem. You understand my point? So how will people improve each year by year? See, நான் இன்னும் கூட சொல்றேன், நிறைய பாடி பில்டர்ஸ் இப்போ எனக்கு இது பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க, என்ன நான் அந்த மாதிரி பண்ணி தான் இம்ப்ரூவ் ஆனேன். நீ இம்ப்ரூவ் ஆனே நோ டவுட், ஆனா நீ நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா 2 yearsல எங்கேயோ போயிட்டு இருப்பேன் நீ, அது கூட இருக்குல்ல. சோ அதுதான் மெயின் ரீசன். அதான் நான் சொல்றேன், இப்போ மோஸ்டா அதுக்காக தான் நிறைய பேர் அந்த ஆஃப் சீசனே நல்லா பண்ண முடியாது. சோ நான் இப்போ பசங்களா, இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டும் நான் எடுக்கிறேன்னா நான் அதுதான் சொல்லுவேன், நீங்க பாடி பில்டிங் பண்றீங்க, ரொம்ப காஸ்ட்லி ஸ்போர்ட். சோ யூ அப்கிரேட் யுவர் செல்ஃப் வித் நாலேஜ், யூ ட்ரெயின் பீப்புள், யூ மேக் மணி அவுட் ஆஃப் திஸ் ஃபீல்ட். பிகாஸ் திஸ் ஃபீல்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மேக்ஸிமம் 10 years, இந்த 10 yearsல இந்த ஃபீல்ட்ல நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க முடியும், டிபெண்டிங் ஆன் த எந்த ஏஜ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ 25ல ஸ்டார்ட் பண்றோம்னா 35, இப்போ 20ல ஸ்டார்ட் பண்றோம்னா till 30 யூர் அட் யுவர் பீக். அந்த பீக்ல என்ன வேணா நல்லா பேர் வாங்கிக்கோ, என்ன வேணா நல்லா ஸ்டெபிலிட்டி இன்கம் வாங்கிக்கோ, அதை பண்ணாதான் நீ இந்த கேம்ல இம்ப்ரூவ் ஆக முடியும், கண்டினியூஸா பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது அவ்வளவுதான். The point is, இந்த ஸ்போர்ட் தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நேத்தி கூட ஐ சா ஒன் இன்டர்வியூ, வேற ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல, நானா மேல வந்தேன், நான் ஜெயிச்சா யாருமே எனக்கு ஸ்பான்சர் கூட பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா. சோ என்ன சேட் திங் அப்படின்னா வந்து, சி பாடி பில்டிங் அப்படின்றது இட்ஸ் a very minority sport, அண்ட் அந்த மைனாரிட்டி ஸ்போர்ட்டுக்கு ஐபிஎல் மாதிரி nobody is going to come and give sponsors. அப்போ நம்ம வந்து நம்ம லைஃப் ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கணும். ஏன்னா the irony is, நம்மளோட லைஃப் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கலன்னா nobody is going to step. அதே மாதிரி if you are wanting a sponsor அப்படின்னா you have to approach sponsor with a game plan. உன்னோட கம்பெனிக்கே நான் இதை பண்ணி தரேன், எனக்கு நீ இதை ஹெல்ப் பண்றியா அப்படின்ட்டு அந்த மாதிரி யாருமே இல்லை. பிகாஸ் நம்ம வந்து மல்டிபிள் பிராண்ட்ஸோட we have been associated, we see athletes. நீ வந்து பண்ணுப்பா, உனக்கு நான் இந்த ஹெல்ப் பண்றேன், எனக்கு பிசினஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னா, அத்லீட் பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க, பேரை போட்டுட்டு நீ வந்து சம்பாதிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட்ல நிறைய பேர் இருக்காங்க, which is not good. So அததான் நான் சொல்ல வரேன்ல, இப்போ ஒரு ஆத்லீட் நல்ல பாடி வச்சுட்டு வேற, ஒரு நல்ல மார்க்கெட்டபிள் ஆத்லீட் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, நம்ம நிறைய பேர் தெரியும் பாடி நல்லா இல்ல, ஆனா he is a marketing guy, he will earn more than the guy who is having a better body. ஓகே, சோ see, கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல சி அவர், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாடி இஸ் an asset, no doubt. ஆனா கூட நான் என்ன சொல்றேன், அந்த பாடி நீ எப்படி பில்ட் பண்ண, அந்த மாதிரி நீ நாலேஜ் கெயின் பண்ணி நல்லா பேசுறேன்னா, that will earn you in more than what your body will. அதுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வெறும் பாடி பில்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, நோ டவுட் அதை பண்ணி தான் ஆகணும், இட் இஸ் 24 hour 365 day. ஆனா அதை பண்ணிட்டு உனக்கு சில டைம் கிடைக்குதுன்னா அதை நாலேஜ் கெயின் பண்ணு, எப்படி நல்லா எப்படி வர் பேசணும். இப்போ பாடி நீ எப்படி பில்ட் பண்ணி ஒரு 10 பேர் கேட்பாங்கன்னா நீ எப்படி சொல்ல போற, அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். சரி, ஓகே, நீ ஏதாவது ஸ்கூல் போல இது போல, ஆனா இந்த லாங்குவேஜ் உனக்கு தெரியும், அந்த லாங்குவேஜ்ல அட்லீஸ்ட் நீ பேசலாம் இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு உனக்கு ஸ்கூல் போறது நிறைய பேர் இருக்காங்க, இப்போ கிராமத்துல இருந்தே பாடி பில்டிங் பண்ணி நல்லா பாடி வச்சிருக்காங்க, நோ டவுட். ஆனா அவர் என்ன சொல்லுவான், நம்ம தான் கிராமத்து, எதுவுமே ஸ்கூலிங்கே பண்ணல, எதுவும் பண்ணல, பாடி பில்டிங் பண்றோம், யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனா அந்த மாதிரி ஆள் கூட ஏதாவது ஒரு பேச்சுல இந்த மாதிரி ஆள், see there are so many guys from this thing also who are come up in life, no?
That is ஆமா see ஆமா the guy you took last video. Who is that guy ராஜா name? பேரோன் ராஜா Raja. பேரோன் Then you look at him how he talks. See, நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் அட்லீஸ்ட் அவர் எப்படி பேசுறாரு, that is more attractive. That is important. ஆமா Not necessary that you have to go to school to learn all those things. My point is that. So அந்த மாதிரி நிறைய பாடி பில்டர்ஸ் அந்த மாதிரி லேர்ன் பண்ண அவர் மோர் இன்னும் நல்லா மார்க்கெட்டபிள் ஆகலாம். மார்க்கெட்டபிள் ஆன அவர் பாடி இஸ் அன் அசெட். அந்த பாடி வச்சுட்டு கண்டிப்பா நிறைய கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி அவர் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா போவாங்க. அததான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஃபேக்ட். சோ when you are able to மார்க்கெட் பண்றவங்க ஆட்டோமேட்டிக்கலி கம்பெனி இவர் போட்டா நம்ம கம்பெனி சேல்ஸ் ஜாஸ்தி ஆகுமா ஃபர்ஸ்ட் போட போறாங்க. அவ்வளவுதான், as simple as that. இப்போ நம்ம டைம்ல இருந்து இந்த மாதிரி இருந்துச்சியா நீ சொல்லு மச்சான். நான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்பான்சர் இருந்துச்சா முடிச்சிட்டு I started speaking in social media. So that is the reality இல்லையா? So this see இது ஒரு புதுசா இல்ல. நம்ம ஒரு பிரசாத் குமார் சார் டைம்ல இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாமே they had their own battles, they did everything on their own and they have reached a certain level. So அந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லா ஆத்லீட்டும் வச்சானா கண்டிப்பா everyone can grow. சி நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் வாஸ்ட் ஃபீல்டு. இந்த மாதிரி ஷேரு கிளாஸுக்கு வந்து அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியுது எவ்ரி ஒன் கேன் ஏர்ன் குட் மணி இஃப் யூ ஹேவ் குட் நாலேஜ் அண்ட் குட் பாடி. ஆனா நம்ம காலத்துல அந்த மாதிரி இல்ல. ஓகேயா? சோ பாடி இருந்தா கூட நம்ம சம்பாதிக்கல, நாலேஜ் இருந்தா கூட அந்த டைம் சம்பாதிக்கல. எதுக்குன்னா அந்த அவுட்லெட்டே நம்ம யாருக்கிட்டே இல்ல, அந்த மாதிரி சோசியல் மீடியா இல்ல. அந்த டைம் நம்ம மேகசின்ல தான் பார்ப்போம். இப்போ மிஸ்டர் ஒலிம்பியா டிசம்பர் அந்த டைம் நவம்பர்ல நடக்கும்னா நம்ம ஜனவரியில தான் தெரியும் யார் வின் பண்ணா யாரு வின் பண்ணல. கரெக்டா? அவ்வளோ பேக்வர்ட் வி வேர். சோ அந்த டைம் என்னன்னா நிறைய இது கூட இல்ல, நிறைய எவ்ரி ஒன் டிபெண்டன்ட் ஆன் தேர் ஹார்ட் ஒர்க் இந்த ஜிம், அந்த கம்மி ஃபுட்ல எப்படி பெஸ்ட் பாடி நம்ம பில்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன வாங்கணும், நான் ஒரு வே புரோட்டீன் தவிர வேற எதுவுமே லைஃப்ல வாங்கல. காம்படிஷன் ரெடி ஆகணும்னா அந்த ஒரு டப்பா எப்படி வாங்குவோம் அது நம்மளுக்கு தான் தெரியும். ஆமா, see it will be funny story. நம்ம எல்லாம் சொன்னோம்னா 10 ரூபாய் 20 ரூபாய் தான் we used to cut and save. இப்போ கண்டிப்பா அந்த டைம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா பாடி பில்டிங் பண்ணனா அவர் பாடி பில்டிங்னா என்ன சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல நிறைய பேருக்கு தெரியும் பாடி பில்டிங்னா என்ன, வாட் இஸ் திஸ் திங். so many actors are now they're having great bodies, their coaches are all bodybuilders. you see how it has grown. அந்த மாதிரி grow ஆகி this is the best time for this. So we have to make the best use of it. That is what I will tell the athletes. See, in fact, நான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் பண்ணணும் அப்படின்னும் போது ஐ ஹேட் த கரேஜ். போயிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தட் டைம் இப்போ ஒய்ஃப் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் பண்ண போறேன் பாடி பில்டிங்கு. வீட்டுல போய் அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு பயம். தென் ஐ கோ டு மை பிரதர் கிட்ட போயிட்டு டேய் நான் பண்ண போறேன்டா, நான் வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு பண்ண போறேன் சொல்லு அப்படி சொல்லிட்டு. அண்ட் தென் லேட்டர் ஆன் ஐ ரிவீல் டு மை பேரண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஜிம்ல எல்லாம் வந்து we will not be able to talk steroids பத்தி. we will be like அதை பத்தி பேசலாம், நான் தனியா பேசலாம் அப்படின்னு. That was a little bit of social responsibility. இப்போ கூட என் சேனல்ல I don't speak names, I don't speak cycle. ஏன் அப்படின்னா என்னோட சேனல்ல ஜெனரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இதை பார்த்து யாரும் மாறிடக்கூடாதுன்ட்டு. பட் இன்னைக்கு எப்படின்னா இப்போ எப்படி ஸ்டேட் அப்படின்னா அப்பாவும் பையனும் சேர்ந்து வராங்க. The son is like 17 years 18 years. என் பையனுக்கு பாடி பில்டிங் பண்ணுமா, அவனுக்கு மெடிசன் எல்லாமும் கொஞ்சம் கத்து கொடுத்துருங்கன்னு ஃபாதர் comes and says I see the change in perspective. நீங்க என்னங்க, நானும் கொஞ்சம் இன்டர்நெட் எல்லாம் பார்த்தேன் தம்பி, இதெல்லாம் இல்லாம முடியாதுன்னு தெரியுது. சோ அவர் ஹெல்த்தை மட்டும் நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு தெரியும், அதனால கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. I see the change in perspective. So that's a good change. I'm not endorsing steroid, I just have to say, but there is awareness where people are taking informed decision, parents கூட. So the society has changed big time. பட் ஆனா இந்த டைம்லயும் சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா ட்ரைனிங். வேர் இன்னைக்கும் வந்து நிறைய பேர் வந்து தேசே விக்ராமி ஒரு வாட்டி ஒரு மசில் தான் ஒரு நாளைக்கு ட்ரெயின் பண்றாரு. ஸோ நானும் வந்து காம்படிஷன்னாலும் சரி இதுனாலும் சரி ஐ கேன் ட்ரெயின் ஒன்லி 4 days a week. 3 days ஆஃப் இருந்தாதான் என் மசில் ரிகவர் ஆகும். 12 செட்ஸ்க்கு மேல பண்ணா ஓவர் ட்ரைனிங் ஆயிடும், 20 செட்ஸ் பண்ணா ஓவர் ட்ரைனிங் ஆயிடும், எனக்கு ரிகவரிக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் டே வேணும் இப்படின்ட்டு நிறைய விஷயம் லாட் ஆஃப் இன்டர்நெட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் டாக்கிங். But ground level la what I see and what you see will be completely different. So your perspective of off season training எப்படி இருக்கும்? இப்போ ஆஃப் சீசன் ட்ரைனிங்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் தட் இப்போ யாருக்கு எந்த அத்லீட்க்கு நம்ம தரோம் ஆஃப் சீசன், கரெக்டா? இப்போ அந்த ஆள் கிட்டே நான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். நான் என்ன பேசுவேன்னா, டு யூ ஹேவ் இனஃப் டைம்
for your training, because most of the athlete என்ன பண்ணுவாங்கன்னா they may be having normal jobs also. Okay, so அவர் என்ன பண்ணுவான்னா அந்த 4 months contest prepல full time கொடுத்துட்டு they will want a time off at least mentally. Okay, நான் ஜிம்ல வர வாட்டி தான் போகணும், மேக்ஸிமம் டைம் நான் ஜாப்காக கொஞ்சம் பண்ணும், மீல்ஸ் நான் கரெக்டா சாப்பிட்டுருவேன், அந்த மாதிரி அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள்கி இப்போ அவர் பார்ப்பேன் நான், ஓகே இவர் நிறைய சைஸ் பிடிச்சாதான் அடுத்த லெவல் ஏற முடியும். ஸோ அவர் சிங்கிள் டைம் ஒர்க் அவுட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பாடிக்கு அந்த சிங்கிள் டைம் பத்தாம நிறைய பேர் என்ன ஆகுனா அந்த அளவுக்கு கேலரிஸ் கொடுக்கறதுக்கு ஃபேட் பிடிக்கும் நிறைய பேருக்கு, கரெக்டா? ஸோ நம்ம we will think that okay, if I give this guy a 3500 calorie diet single time workoutல with no cardio, அவர் என்ன பண்ணுவான், அவர் percentage of fat is growing very fast. அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம பண்ணனா we will see, I will say can you train twice, because என்ன ஆகுனா ட்ரைனிங் twiceல என்ன ஆகுனா he goes in the gym at least for 2 hours, he can train multiple muscles more number of times in a week, கரெக்டா? சோ அந்த நிறைய நம்ம ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், ஒரு மசில்க்கு நம்ம இனிஷியலா எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் கொடுத்தாயே it will grow with the proper stuff which we give along with the extra stuff which we give, you understand? So it depends on that type. But see, I like giving athletes who are already looking decent. Okay, they will come and tell me that see, I know very big athletes in their life they have never trained twice for a contest. So I am like astonished, how is that possible? But then I see the diets, then I say that okay, for the amount of food you're eating, your training once is okay, correct? But see, they have not pushed their bodies to that level which I can make them push. See, it's not that I'm not telling that ரெண்டு வாட்டி பண்ணி தான் ஆகணும். See, I can give them twice, it may not work for certain people also, I can come back. But my point of telling is you will not know unless you try certain things, correct? In the field இதுதான், there is no proper science about training. Okay, see, Rami will like this training na, other guy will like this amount of this training, like Hadi Chupan will like squats na, both has good thighs. But you remember Dorian Yates, no? Yeah, I just want to interrupt. ஏன்னா அந்த சயின்ஸ் நம்ம பேசணும்ல. ஸோ if you I was listening to Mark Ripitone and then அவரோட கொஞ்சம் அனாலிசிஸ் எல்லாம் படிக்கும்போது I was seeing a lot of scientific paper. எல்லா scientific paper that talks about the pillars of training load, training volume, training frequency and training intensity, இந்த நாளை பத்தி பேசுற எல்லா ரிசர்ச்சும் யார் மேல பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஃப் காலேஜ்ல ஒருத்தர் வந்து ரிசர்ச் சப்மிட் பண்றாருன்னா அந்த காலேஜ்ல இருக்கிற ஜூனியர்ஸ் 100 people who are very fresh for training, அவங்களுக்கு பார்பெல்ல எப்படி பிடிக்கணும்னே தெரியாது, அந்த மாதிரி ஆளுங்களை சப்ஜெக்டா வைக்கும் போது யூ கேன் சே ஓகே 30 minutesக்கு மேலே எல்லாரும் ட்ரெயின் பண்ண முடியாது, 40 minutes. ஸோ இந்த ஸ்டடீஸை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் இன்னைக்கு சோ கால்ட் இன்டர்நெட் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் சொல்றாங்க you will run into overtraining அப்படின்னுலாம். So that is one thing that people have to understand. Elite athletes மேல there is no research on training or nutrition which the coach knows better than a scientist. So let me not interrupt. Dorian, it's training. So இப்போ நீ சொன்னா கரெக்ட் தான். இப்போ elite athlete கூட what does elite athlete mean? Elite athlete இப்போ say that example you and me elite athletes, you totally train differently, I train totally differently, correct? No. So but நான் என்ன சொல்லுவேன்னா, maybe sometime if I try your type of training and you try my type of training also, you can get better. Yes. You understand what I'm trying to say? So because இப்போ elite athletes என்ன ஆகும்னா டாக்மேட்டிக் ஆயிடுவாங்க. டாக்மேட்டிக்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணி தான் இந்த பாடி வந்துச்சுன்னா நான் அதுதான் பண்ணுவேன், நான் மாத்தவே மாட்டேன், கரெக்டானா? அந்த மாதிரி டாக்மேட்டிக் ஆயிடுவோம் நம்ம ஒரு 10 years thinking that okay, if I'm looking good by training once a day, why don't you try twice a day? Okay, we'll do for 4 weeks. 4 weeks பண்ணா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் கூட கொடுக்க முடியும். பிகாஸ் ரெண்டு வாட்டி ட்ரைனிங் பண்ணா you can extra 500 to 1000 calories extra கூட சாப்பிடலாம். Okay, so that allows you to eat more, because if you train once, there is a meal 1 hour before training, one shake post workout, and there is another meal 1 hour or 1.5 hours post training. So that is 3 important meals with one single training. So when you do 2 time training, it becomes from 3 to it becomes 6. So that 6 important training itself is going to help you grow more. You understand what I'm trying to say? But I am not telling that this is what makes a guy a good player. I'm not telling like that. But my thing is have an open mind. If you're training once, try training twice also. That see, then comes periodization.
Okay, working out twice has its drawbacks also. The joints work more hard, the joints will not recover much faster, and certain people get that எனக்கு joint pain வலி வருது இந்த மாதிரி வருது, and all those things people will say. But that also then depends on their form, how they're training also. You understand what I'm trying to say? See, current coaching is all about online. நிறைய பேர் நம்ம ஆன்லைன் தான் பண்றோம். அந்த ஆள் உள்ளே ஜிம்ல போய் எப்படி ட்ரைனிங் பண்றோம் எல்லா ஒர்க் அவுட்ல நம்ம போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கரெக்டா? சோ அது all those factors keeping in mind, I generally feel that ஒரு athlete க்கு அவர் பார்த்துட்டு அவர் ஹிஸ்டரி பார்த்துட்டு இப்போ ஒரு 1 இயர்ல அவர் growth பண்ணல நினைச்சுக்கோ, அந்த ஒரு 1 இயர்ல அவர் என்ன பண்ணாரு அது அவர் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்லுவேன். கரெக்டா? எதுக்குன்னா அதே சேம் பண்ண போறோம்னா growth ஆகாது. So that is what I try to change. If an athlete is coming to me, அவர் சொல்றனா 3 வாட்டி கூட எல்லாம் ட்ரைனிங் பண்ணேன், அது தப்பு, ஓவரா பண்ணிட்டே. நீ இப்போ சிங்கிள் டைம் பண்ணி பாரு. வர சொல்லுவேன் நான் சிங்கிள் டைம் தான் பண்றேன், 4 days பண்றேன். இல்ல சிங்கிள் டைம் பண்ணு 6 days பண்ணி பாரு, என்ன ஆகுது, அந்த மாதிரி நான் பண்ணுவேன். So it is all about learning from that guy. Each an athlete is different. Each an athlete will require different type of training. That is what I feel. But I will always feel that during contest prep, training twice is much beneficial according to, not study or anything, according to my contest history where I have been prepping guys. That is what I feel. The contest historyன்றத விட let's even talk science. So ஒரு வாட்டி when you train, your metabolism is spiked during the training. Yes. And the spike கீழ இறங்கிட்டு next day it comes to baseline and then you train. But if you are training 2 times, உன்னோட base metabolism itself goes high because there are 2 major activities. So scientifically also and this also. They have to watch their nutrition. And also the reason why many people say overtraining கூட ஏன் அப்படின்னா nutritionல they don't take enough food, enough protein. It's undereating. It's undereating basically. நான் புரோட்டீனை தான் மேக்ஸிமம் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கூட கேட்பாங்க, நீங்க எப்போ பேசணும் புரோட்டீன் மட்டும் தான் பேசுறீங்க, ஆஃப் சீசன் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு. மை சைட் ஆஃப் த ஆர்குமெண்ட் இஸ் இந்தியன் ஸ்டேபிள் ஃபுட், சவுத் இந்தியாவா இருக்கட்டும், நார்த் இந்தியாவா இருக்கட்டும், இல்ல ஈஸ்டா இருக்கட்டும், வெஸ்டா இருக்கட்டும், எனி ஸ்டேட் இன் இந்தியா, நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் என்ன அப்படின்னா இட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ். இன்ஃபேக்ட் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பாடி பில்டர் கிட்ட நான் பேசும்போது அவன் சொல்றான், பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவேன், சாவல். லஞ்ச் என்ன சாப்பிடுவேன், சாவல். டின்னர் என்ன சாப்பிடுவேன், சாவல். சரி ரைட்டு, வேற ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்? இல்ல மார்னிங் ஃபுல்லா ரைஸ் செஞ்சிருவோம், வேற செஞ்சு கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேபிள் ஃபுட்ல there is always carbohydrates. No Indian is deficient on carbohydrate. Deficiency எங்க வருதுன்னா protein, and athletes-க்கு that is the prime factor. So recovery-க்கு protein வந்து lot of people miss it out. So that's an important factor that they should understand, especially when they train twice. Definitely. So that is what, அது நிறைய பேர் அண்டர் ஈட்டிங் பண்ணிட்டு அவர் சொல்லுவாங்க எனக்கு பத்தல அந்த மாதிரி பண்ணுவாங்க. So it goes hand in hand, nutrition and training twice. So even certain people I know who has trained thrice a day also, but then thrice a week also, all muscles. Okay. So then you can't say that. See, ipo there was a Dorian Yates time, Mike Menzer and all those, they started telling that 3 times is enough. Yes, okay, that in that science also they tried, no doubt. But what did it give? It gave more injury also, no? Definitely. That is what I'm trying to say. Everyone can't be Dorian Yates. He had the willpower and the that kind of grit to do that type of workouts, which I feel that current standard it's impossible to do. Okay, we can just act as if no chance. No chance. It's impossible. So then what happens? It is a recipe for disaster, like some injuries or certain things like that. So it's very risky workout, which should not be done under this thing. What is supervision? It's very difficult. It should be done only under supervision. Or proper imminent or push pannu. Exactly. He knows you are going to break abdin terinchna, he should be able to stop. And the stopping point most of us don't realize. See, and not injury say on I would say I knew it was coming, but I did not know how to stop. How to stop it. Okay, that's how we get injured. So training பத்தியும் cover பண்ணியாச்சு, health பத்தி cover பண்ணியாச்சு, natural பத்தி cover பண்ணியாச்சு. So what is the main advice Murtuza will give for bodybuilders? யாரெல்லாம் ஆஃப் சீசன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, some important pointers. இப்போ ஏன்னா see, not everyone can hire a coach, not everyone reaches a coach. ஏன்னா when I see ஒரு காம்படிஷன்ல 100 people are participating na, 10 people are working with very good coach, 20 people are working with coach whom அவங்களால ஓகே இந்த கோச்னா என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு 20 பேர். மீதி 70
they don't have a coach. இன்டர்நெட் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நாலேஜ்க்காக வெயிட் பண்ற பசங்களுக்கு ஆஃப் சீசன் அப்படின்னா கிவ் தம் சம் பேசிக் பாயிண்டர்ஸ் அவங்க என்னென்ன பார்த்து. இப்போ பேசிக் பாயிண்டர்ஸ் மெயின் என்னன்னா, இப்போ நீங்க ஆஃப் சீசன் நல்லா பண்ணும். இப்போ சேவர் உட்காந்து ஒரு டயட் பிளான் நீங்க போடுறீங்க. அந்த டயட் பிளான் நீங்க ஒரு 2 weeks ஃபாலோ பண்ணி say you put on certain pounds or kgs, whatever you call it. So continue for another 2 more weeks and then you see whether you're putting on the same amount. இப்போ அதே 2 kgs maximum இன்னும் 1 kg தான் maximum put on ஆகும். So அந்த டைம் it is high time that நீங்க கொஞ்சம் கேலரிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் அந்த டயட்ல. ஸோ அது ஒரு இன்னும் 3 weeks தான் பண்ணும். ஸோ பேசிக்கா என்ன ஆகும்னா, எவ்வளோ கிலோ பாடி வெயிட் மேலே போனா there may be chances that you are putting on muscle also. So அந்த எக்ஸ்ட்ரா மசில்க்கு எக்ஸ்ட்ரா பாடி வெயிட்க்கு பேசல் மெட்டபாலிக் ரேட் வில் இன்க்ரீசிங். ஸோ சர்டன் கேலரிஸ், இப்போ நீங்க 2000 கேலரி டயட் சாப்பிட்றீங்கன்னா your body will require 2500 then. So keep increasing to a point where you feel that you're not becoming ரொம்ப ஃபேட்டா ஆகாம மசிலா பிடிக்குது அந்த மாதிரி. ஓகே, அதுதான் பேசிக் திங். யூ ஹேவ் டு கீப் லுக்கிங் அட் த மிரர். ஓகே, இப்போலாம் அந்த கேலிபர்ஸே வந்துச்சு, அந்த ஸ்கேல் வந்துச்சு, எவ்வளோ பாடி ஃபேட் பாடியில அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதை கூட ஃபாலோ பண்றாங்க நிறைய பெரிய ஜிம்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். எதுக்குன்னா ஹவு மச் மசில் மாஸ் நீங்க புட் ஆன் பண்றீங்க, அவ்வளோ பாடி ஃபேட் குறைக்கிறீங்க. இப்போ சில டைம் என்ன ஆகும்னா, நிறைய பேர் பாடி வெயிட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா ஃபேட் லாஸ் ஆகி சில பேருக்கு மசில் கெயின் கூட ஆகும். சோ பாடி வெயிட்ஸ் ஈக்குவலா தான் தெரியும். இப்போ 1 kg ஃபேட் போயிடுச்சுன்னா 1 kg மசில் வந்துச்சுன்னா பாடி 90 இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் எதுவுமே இதே பண்ணல. சோ அதுக்கு நீங்க இன்ச் கூட நீங்க பார்க்கலாம், இன்ச் கெயின் இன்ச் லாஸ். இப்போ நீங்க செஸ்ட் சைஸ்ல செஸ்ட் கெயின் பண்ணாம வெறும் வேஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது மீனிங்னா யூ ஆர் புட்டிங் ஆன் ஃபேட். ஓகே, சோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நீங்க தான், நான் பேசிக்கா என்ன சொல்வேன்னா, கார்போஹைட்ரேட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும் எஸ், பட் ஓவரால் புரோட்டீன் கூட ஓரளவுக்கு அட்லீஸ்ட் to eat 1.5 grams per body weight in pounds. That is what I will say. If you want to gain very good muscle. Okay, this I'm trying to say about athletes who want to compete in bodybuilding shows, not for normal people. Okay, even இப்போ science adha சொல்றாங்க, normal people கூட at least 1 pound per weight in pound you need for maintenance. That also people are not doing. It is impossible for people to do. People who just generally go to gym also. Okay, so protein. So watch your diet. Initially watch your diet. So gradually increase, and also try to choose good quality, low glycemic index carbs like oats, like what to say, you can eat some fruits also in the first thing in the morning, not fruits other times, because fruits in the morning is good because you had a 8-hour fast, you wake up and your liver is empty, it wants to fill up very fast. So fruits are very good at that point of time. But other time people will say na fruit diet da pandra, indha mari diet pandra. It is not good for people who want to put on muscle and lose body fat. It is just for body weight decrease. Okay, fruits will allow them to just decrease the calories and just eat very less, so they will lose body weight, yes, no doubt. But don't worry that body weight will come fast very it'll come very fast very soon. So all those things are there. Then I will say that you have to concentrate on your training part also. Your off season training is very, very important. So try to go as heavy as possible with good form. That is very important. Okay, I see a lot of people ego lifting. Okay, you will take certain things which will make you feel very strong in the gym. நிறைய பேர் அந்த ஜிம்ல போய் அது அந்த நிறைய பிடிஸ் எடுத்து நல்லா ஸ்ட்ராங் ஃபீலா பண்ணுவாங்க, நோ டவுட். ஆனா அதுல என்ன ஆகும்னா, அந்த ஜிம்காக நான் 100 கிலோ போடுறேன், 120 கிலோ போட்டு ஃபார்ம் will be very bad. They will do a lot of ego lifting. So அது கூட இருக்கு, அதுல கூட இன்ஜுரிஸ் ஆகலாம். இன்ஜுரிஸ் வந்துச்சுன்னா your whole off season is gone. That's all. Super. So off season பத்தி I think so we have covered. Diet பத்தி கவர் பண்ணிட்டோம், macronutrients, natural bodybuilding versus enhanced பத்தி பார்த்தோம், maintaining health பார்த்தோம், and training. ஸோ இதை தவிர ஆடியன்ஸுக்கு வேற ஏதாவது ஆஃப் சீசன் பத்தி கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. நானும் முர்த்துசாவும் அடுத்த பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் உங்க கமெண்ட்டை வச்சுதான் நாங்க அடுத்தடுத்த பாட்காஸ்ட் எங்களோட சீரீஸ்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ முர்த்துசா, தேங்க்யூ வெரி வெரி மச். ஏன்னா ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ், நேற்று யூ ஆர் டிராவல் பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணலாமா, ஸோ யூ அக்செப்டட். ஸோ friendship thanks எல்லாம் சொல்ல வேணாம், but anyways I feel that it was great talking to you again on the podcast.
அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ திஸ் வாஸ் த கிரைண்ட் ப்ராட்காஸ்ட் brought to you by Dumbbellware. Till the next episode, this is Murtuza and Biglee over and out.